அமேசான்ல எவ்வளவு விற்கிறான் அப்படின்ற அளவுக்கு A to Z அனலைஸ் பண்ணி ஒரு போனை ஆர்டர் பண்ற நாம ஏன் நம்ம மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ண மாட்டோம்? கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோரை பூஸ்ட் பண்ணி இந்த வருஷம் நீங்க வந்து கிராக் பண்றதுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. ரொம்ப நாளா பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கேன், ஆனா என்னால பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, நான் நிறைய ப்ரிலிம்ஸே என்னால கிளியர் பண்ண முடியல அப்படின்ற வார்த்தைகளும் அப்படின்ற ஒரு ஏக்கங்களும் அப்படின்ற ஒரு கவலைகளும் நிறைய மாணவர்களுக்கு இருக்கும். இதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரா உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டை எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்றது தெரியாம இருந்திருக்கலாம். சோ அந்த ஒரு காரணம் தான் மெயினான ஒரு ரீசனா இருக்கும். சோ இப்ப இந்த வீடியோல மார்க் டெஸ்ட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்றது, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நம்ம எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்ற ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க போறேன். நீங்க இப்பதான் பேங்க் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம் எழுதிட்டு நீங்க மார்க் டெஸ்ட் வந்து போட்டுட்டு இருந்தாலும் சரி, நீங்க பண்ணக்கூடிய தப்ப கண்டிப்பா முறையில் இந்த வீடியோல நான் சுட்டி காட்டிடுவேன். அதை நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோரை பூஸ்ட் பண்ணி இந்த வருஷம் நீங்க வந்து கிராக் பண்றதுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பண்ணுவீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் அனலைசேஷன் அப்படின்னா இதுல ஒரு டாப் சீக்ரெட் வந்து இருக்கு. மொத்தம் 8 ஸ்டெப் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 8 ஸ்டெப் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்க போது நம்மளுடைய கிளியரிங் ரேஷியோவை அதிகப்படுத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் வந்து போட்டோன்னே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேங்க் எனக்கு வரல, என்னோட மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ எனக்கு வந்து அதை வந்து ஃபீல் பேட், ஸோ என்னடா மார்க்கே வரல, இனிமேல் என்னடா இதை போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் வந்து போட போயிடுவாங்க. அந்த மார்க் டெஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம் ஏது பண்ணிருக்கோம்னே தெரியாது. நிறைய இன்கரெக்ட் வந்திருக்கும், மார்க் ரொம்ப கம்மியா இருக்கும், பர்சன்டேஜ் படுத்து இருக்கும். உடனே என்ன பண்ணிடுறது அப்படின்னா டக்குன்னு மூவ் ஆன் பண்ணிட்டு அதை பத்தி எந்த விதமான, அதாவது மார்க் கம்மியா இருக்கு, ஏன் கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன அனலைசேஷன் கூட இல்லாம டக்குன்னு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிடுறோம். அதே இது ஒரு சக்சஸ்ஃபுல், அதாவது ஒரு டாப்பர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஃபுல்லாமே A to Z அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி டீடைல் அனலைஸ் பண்ணுவான். ஏன் நமக்கு வந்து தப்பு வந்திருக்கு, ஏன் நமக்கு வந்து கரெக்ட் வந்திருக்கு, ஏன் இந்த மார்க் டெஸ்ட்ல மட்டும் நமக்கு பர்டிகுலரா மார்க் வந்து குறைஞ்சிருக்கு, ஏன் இந்த மார்க் டெஸ்ட்ல மட்டும் நமக்கு மார்க் வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபோன் வாங்க போறீங்க. ஃபோன் வாங்க போனா என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே ஃபோனை டக்குன்னு வாங்கிடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேமரா நல்லா இருக்கான்னு பார்ப்பீங்க, அதுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோவா பார்ப்பீங்க. சரி ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்ப்பீங்க, அது ஸ்னாப் டிராகனா இல்ல ஸ்னாப் டிராகன்ல இப்போ வந்து 16 18 இல்ல ஆண்ட்ராய்டு 16 ஆண்ட்ராய்டு 14 இதை பத்தியான ரிவ்யூலாம் பார்ப்பீங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதோட பேட்டரி பேக்கப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்பீங்க. அடுத்து ஸ்டோரேஜ் வந்து எப்படி இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ வருஷத்துக்கு வந்து அப்டேட் செக்யூரிட்டி வந்து கொடுப்பான், இப்படின்ற மாதிரி அக்கு வேறு ஆணி வேற ஒரு போனை வாங்க போறோம்னாலே அவ்வளோ ரிவ்யூ வீடியோஸ், அவ்வளோ கலெக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்ப்பா, ரிவ்யூ வீடியோலாம் பார்த்தாச்சு, ஒரு போனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூர்விகால என்ன விலை வைக்கிறா, சென்னை மொபைல்ஸ்ல என்ன விலை வைக்கிறா, சுப்ரீம்ல என்ன விலை வைக்கிறா, சரி ஆடி ஆஃபர்ல பிளிப்கார்ட்ல எவ்வளவு விலை வைக்கிறா, அமேசான்ல எவ்வளவு விற்கிறா அப்படின்ற அளவுக்கு A to Z அனலைஸ் பண்ணி ஒரு போனை ஆர்டர் பண்ற நாம ஏன் நம்ம மார்க் டெஸ்ட்டை அனலைஸ் பண்ண மாட்டோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய ஒரு தவறு. எல்லா இடத்துலயும் டீப் அனலைசேஷன் நம்ம பண்ணும்போது நமக்கான பெஸ்ட் ரிசல்ட் ஆனது கிடைக்கும். இதை நீங்க நம்புறீங்களே? சின்ன ஒரு எக்ஸாம்பிளே நான் வந்து சொல்லிட்டேன். அப்ப அது மாதிரிதான் உங்களுடைய மார்க் டெஸ்ட்ல இப்ப நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே, அதை எனக்கு மார்க் வரல அப்படின்னு தெரிஞ்சோடனே அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறதை தாண்டி ஏன் எனக்கு மார்க் வரல அப்படின்றத கொஸ்டின் மார்க்குக்கு நீங்க விடைய தேடுனீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியும், நல்ல ரிசல்ட்டை எடுக்க முடியும். சரி, இப்ப ஏன் மார்க் வரல அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். நான் சொன்ன மாதிரி டீப் அனலைசேஷன், போஸ்ட்மார்ட்டம் அனலைசேஷன் எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மார்க் அப்படின்றது நமக்கு ரியல் எக்ஸாம் கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வீட்டுல போடுற மார்க் டெஸ்ட் தான் உங்களுடைய ரியல் எக்ஸாமோடைய எஃபெக்டே கிடையாது. முதல்ல அந்த ஃபியரை மனசுல இருந்து உடைச்சிட்டு வெளியே வாங்க. எனக்கு நான் போடுற மார்க் டெஸ்ட்ல நான் ஒரு டீப் அனலைசேஷன் வந்து கொண்டு போறேன். இன்ச் பை இன்ச் என்னென்னலாம் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்றத நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்,
இப்போ ஒரு டாப்பரோட அனலைசேஷனுக்கும் நம்மளோட அனலைசேஷனுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, சார் பர்சன்டைல் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டைல வந்து இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓவரால் ரேங்கை வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ டிமோட்டிவேட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிடுவோம். பட் இங்க நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய மார்க்கை நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கணும். ரா சோர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மிஸ்டேக்குக்கான ரூட் காஸ்ட் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் பின்னாடி இருக்கு சொல்றேன். அதே மாதிரி என்ன காரணத்தினால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கு, லைக் நம்மளுடைய மார்க்ல நமக்கு மார்க் வராம போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நம்ம டீப் அனலைசேஷன். எவ்ரி மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம இந்த ஒரு டீப் அனலைசேஷனை வந்து பண்ணிடணும். ஸோ பர்சன்டேஜ்ல மட்டும் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்றது, ரேங்கை மட்டும் பார்த்து மூவ் ஆன் பண்றத இதோட கலட்டி விட்டுருங்க. அடுத்து எப்படி அனலைசேஷன் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, உங்களுடைய ஸ்கோர் போர்டுக்குள்ள நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், உங்களுடைய ஸ்கோர் போர்டை நம்ம வந்து பாக்குறோம், ரைட்? இப்போ இந்த ஸ்கோர் போர்டுல why my score is low, இப்போ நமக்கு கேள்வி என்ன, எல்லாருக்குமே வர கேள்வி என்ன, ஏன் எனக்கு மட்டும் வந்து ஸ்கோர் வர மாட்டேங்குது. ஸோ இந்த கேள்வி வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கோர் வராம இருக்கிறதுக்கு, நமக்கு லோவான ஸ்கோர் வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுடைய பர்சன்டைலையும் ரேங்கையும் நீங்க உங்க மண்டையில இருந்து அழிச்சிருங்க. ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கோர் வராம இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் ஒன்னு நாலேஜ் கேப்பா இருக்கும். நாலேஜ் கேப்னா என்ன அப்படின்னா, நமக்கு கான்செப்ட் வந்து தெரியாம இருந்திருக்கலாம். ஒரு சில கான்செப்டை நம்ம ஃபுல்லா படிச்சிருக்கலாம், ஆனா அதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்துருக்கலாம், இல்ல ஒரு சில கான்செப்டை நம்ம படிக்காமலே விட்டுருக்கலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்டான ரீசனா இருக்கும். நமக்கு நாலேஜ் ப்ராப்பரா இல்லை, ஸோ அந்த சிலபஸை நம்ம ஒழுங்கா கவர் பண்ணல. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அக்யூரசி இஷ்யூ. இன்னைக்கு நிறைய மாணவர்கள் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேர்லெஸ்ஸா தப்பு பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பீடா பண்ணணும் அப்படின்ற ஒரே மோட்டிவோட கொஷினை வேகமா அடிக்கணும். நான் ஒரு 30 கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 30க்கு 30 எடுக்கணும், 35 கொஷினா 35 கொஷினுக்கு 35 எடுத்தாதான் என்னால பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டட் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு வேகமா போடணும்னு தான் நினைக்கிறாங்களோ தவிர அதை கரெக்டா போடணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. சோ இதுதான் அக்யூரசிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாவே இருக்கு. அதனால தயவு செஞ்சு அட்டம்ப்ட் இங்க மேட்டரே கிடையாது, அக்யூரசி தான் மேட்டர் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அப்படி நீங்க பண்றப்ப உங்களுடைய கேர்லெஸ் எரரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறைக்க முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ப்ராசஸ் ஸ்லோ டவுன் பண்ணி கரெக்டான கொஸ்டினை நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்ற அக்யூரசியை வந்து நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ஸ்பீட் இஷ்யூ. இன்னொன்னு லோ அட்டெம்ப்ட் இருக்கிறது என்ன, ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பான், அவனுக்கு அக்யூரசி நிறைய இருக்கும், ஆனா என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி நீங்க போடுறப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைமர் இல்லாம நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ எவ்வளவு டைம் எடுத்திருப்பீங்க. ஸோ முடிச்சுட்டு செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமர் இல்லாம சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து டைமரோட சால்வ் பண்ணி பாருங்க. ரெண்டு டைமரோட சால்வ் பண்ணும்போது உங்களால எவ்வளவு டைம்ல சால்வ் பண்ண முடியுது, டைமர் இல்லாம சால்வ் பண்ணும்போது எவ்வளவு டைம்ல சால்வ் பண்ண முடியுது. இது ஒரு நார்மல் ஒரு பிகினர் பண்ண வேண்டியது. எடுத்தோன்னே டைமரை வச்சு சால்வ் பண்ண அப்படின்னா நீ வந்து ஐயோ இந்த டைமுக்குள்ள போட முடியல அப்படின்ற ஒரு வெக்ஸாகி தான் நம்ம வெளியே வருவோம். அதனால அந்த வேலை வேணாம். ஃபர்ஸ்ட் டைமர் இல்லாம நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமரை பீட் பண்ண பழகுவோம். புரியுதா? அதான் மேட்ரு. ஓகே, ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களா, இந்த ஒரு ரன்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷூ போடாம தான் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஷூ போட்டு ஓடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லெக் முதல்ல எல்லாத்துக்குமே தயாராகணும். அது மாதிரிதான் நம்மளும் இந்த இடத்துல டைமர் எடுத்தோடனே டைமரை வச்சுதான் பண்ணணும் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது விஷயம். டைமர் இல்லாம முதல்ல சால்வ் பண்ணுங்க. உங்களால எவ்வளவு டைம்குள்ள சால்வ் பண்ண முடியுதுன்னு செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டைமர் வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் செலக்ஷன். ப்ராப்பரா கொஸ்டின் செலக்ட் பண்றது கிடையாது. ஸோ ஹார்டர் கொஸ்டினை போய் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்ளிகேஷன்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு நான் நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்க முடியலன்னு சொன்னா நம்ப முடியுமா? எடுத்தோடனே கஷ்டமான டிஏ சால்வ் பண்ணிட்டு என்னால நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இதான் மேட்ரு. கொஸ்டின் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க ஒரு ரீசனிங்க்கு ஒரு ஆர்டர் வச்சுக்கணும், ஒரு மேக்ஸுக்கு ஒரு ஆர்டர் வச்சுக்கணும், இங்கிலீஷ்க்கு ஒரு ஆர்டர் வச்சுக்கணும். அது எப்படி அந்த ஆர்டர் வந்து வைக்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சிம்பிளிபிகேஷன் நல்லா போடுவீங்கன்னா அந்த சிம்பிளிபிகேஷனை ஃபர்ஸ்ட் அடிக்கணும், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பரை நல்லா அடிக்கணும், அதுக்கப்புறம் ராங் நம்பர், அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் நம்ம எங்க வரணும் அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு வரணும்.
ஓகேவா? இதுல நான் வந்து 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் நம்ம சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், டிஐ, அப்ளிகேஷன். அடுத்த 10 நாள் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிஐ, அதுக்கப்புறம் ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அடுத்த சிம்பிளிஃபிகேஷன். இப்படி நீங்க உங்க வீட்டில் பண்ணும்போது நீங்க பேக் டு ஃபார்வர்ட், அதாவது ஃபார்வர்ட் டு பேக், பேக் டு ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நம்மளுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்க லோ அட்டெம்ப்ட் வைக்கிறீங்க அப்படின்னா நாலேஜ் இல்லாம பண்ணிருப்பீங்க, ஸ்பீட் இஷ்யூவா இருந்திருக்கும், அண்ட் தென் அக்யூரசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூ பண்ணிருப்பீங்க, அண்ட் தென் கொஸ்டின் செலக்ஷன்ல மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இந்த 4 விஷயத்தையும் அடுத்ததுல நீங்க கரெக்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, அதாவது செக்ஷனல் பர்ஃபார்மன்ஸோட டீப் டிரைவ். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு இங்க நமக்கு வந்து மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3 செஷன் இருக்கா. இப்போ இந்த 3 செஷனையும் நீங்க எப்படி பிரிச்சு கையாளுறது அப்படின்றதா மேட்ரு. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈச் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 மெட்ரிக்ஸா நான் இது வந்து பிரிக்கிறேன். இதுல வந்து அட்டெம்ப்ட், அக்யூரசி அண்ட் டைம் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். நீங்க ஒரு செஷன்ல எவ்வளவு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அக்யூரசியை வந்து அதுல இருந்து எடுத்திருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நம்ம வந்து பிரிக்க வேண்டியது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, டூ மெனி நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்துட்டும் நிறைய அட்டெம்ப்ட் நீங்க பண்ணிருக்கீங்க, மேத்ஸ்லயும் ரீசனிங்லயும் இங்கிலீஷ்ல நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி உங்களுக்கு லோ மார்க் வருது அப்படின்னா நீங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு செக்யூரா, அதாவது இது கரெக்டா அப்படின்னு தெரியாம நீங்க வந்து ஃப்ளூக்ல போடுறது, டபக்கு டப்பா டப்பாப்பா அப்படின்ற மாதிரி வேலைகளை வந்து பாக்குறது தான் அதுக்கு காரணம். அதனால அதிகமான அட்டெம்ப்ட் கொடுத்தா பாஸ் ஆயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை இப்படி அழிச்சிருங்க. ஸோ நமக்கு கண்டிப்பான முறையில் அட்டெம்ப்ட் இம்பார்ட்டன்ட், அதை விட அக்யூரசி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபியூ அட்டெம்ப்ட் கொடுக்கறது. ஸோ என்ன பண்றது அப்படின்னா, ஃபியர், கொஞ்சம் பயந்துக்கிட்டே அட்டன் பண்றது, நிறைய அட்டெம்ப்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல நீங்க வந்து பண்ணும்போது உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம தெரியாம இருக்கிறது. சரி, அதான் புவர் டைம் அலோகேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் டைம், ஒரு சிம்பிளிஃபிகேஷன்னா 30 செகண்ட் தான் டைம், ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு 40 செகண்ட் டைம் எடுக்கும், ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்கு 1 மினிட் டைம் எடுக்கும். அது நீ கொடுத்துதான் ஆகணும், அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி? அதுதான் ஈகோ. இந்த இடத்துல வந்து நிறைய பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈகோ கிளாஸால தான் ஃபெயில் ஆகுறாங்க. மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி அவன் இந்த பஸ்ல நான் போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லி வெறியா இருப்பாங்க. நான் ஒரு தடவை பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன் சார், இதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நான் ஸ்கிப்பே பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் போட்டே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அந்த கொஸ்டினை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கொஸ்டின் நம்மளை போட்டுட்டு போயிடும். அதனால ஒன் டைம் சால்வ் பண்ணி அந்த கொஸ்டின் வரல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. கஷ்டமான கொஸ்டினா தோணுதா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. கஷ்டமான டிஏ தெரியல, கண்ணை மூடிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணிருங்க. ஈகோ இங்க ஜெயிக்க போறது கிடையாது. அதுவும் இந்த கொஸ்டினோட சண்டை போட்டீங்க அப்படின்னா நம்மளதான் மண்டையை உடச்சு விட்டுரும். அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு டைம் சால்வ் பண்ணி வரல அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடணும். புரியுதா? அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, அட்டெம்ப்ட்டுக்கு காரணம் கொடுக்க போறீங்க, அக்யூரசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. யாருக்கு எவ்வளவு டைம் கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம். ஒன் டைம் சால்வ் பண்ணி வரலையா அப்படின்னா ஸ்கிப் கரோ அப்படின்ற ஸ்கிப் கரோவை நம்ம வந்து பண்றோம். பண்ணுவீங்களா இனிமேல் ஸ்கிப் கரோ? அதுக்காக எல்லா கொஸ்டினும் ஸ்கிப் கரோ பண்ணிடக்கூடாது. எனக்கு கஷ்டமா இருக்கிறத நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது தப்பே கிடையாது. அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, டாபிக் வைஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் மேப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஏரியால இருந்து நீங்க வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. அப்ப எப்படி அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்ப ஸ்ட்ராங் பட் ஸ்லோ. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பட் அதை நீங்க ஸ்லோவா தான் சால்வ் பண்ணுவீங்க. அப்ப என்ன அப்படின்னா, யூ நோ த கான்செப்ட் வெல் பட் யூ ஆர் spending too long on it, the time to run the speed drill until because அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களால ராங் நம்பர் நல்லாவே சால்வ் பண்ணுவீங்க, பட் அதை டைம் எடுத்து தான் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஒரு 100 ராங் நம்பரை சால்வ் பண்ணி விடுங்க, 500 ராங் நம்பரை சால்வ் பண்ணி விடுங்க. பஸ்ஸில் எனக்கு நல்லா தான் சார் வரும், ஆனா பஸ்ஸில் நான் டைம் எடுத்து சால்வ் பண்றேன் அப்படின்னா ஒரு 100 பஸ்ஸில் நீ சால்வ் பண்ணு, ஒரு 50 பஸ்ஸில் சால்வ் பண்ணு, கண்டிப்பா உனக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். அதான் ஸ்பீட் ட்ரில் அப்படின்றது. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஜோனை நீங்க ஸ்பீட் பண்ணணும், அதுதான் இங்க வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுடைய 2x டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2x டைம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோனை எப்பயுமே ஸ்பீடா வச்சுக்கணும். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு 100% அக்யூரசி வந்து கொடுக்கறதா இருக்கும். அதுக்கடுத்து வீக்னஸ் பட் இம்பார்ட்டன்ட். ஒரு சில டாபிக்ஸ்ல நீங்க வீக்கா இருப்பீங்க. இப்ப நிறைய பேர் வந்து இந்த சிலாரிசம் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரீசனிங்ல எடுத்துக்கோங்களேன், சிலாரிசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா சிலாரிசத்துல வந்து நிறைய பேர் வந்து வீக்கா இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த டாபிக்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுது.
இதுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன தெரியாம இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமே, இதை எதுக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டு அப்படின்ற ஒரு எத்தாலஜியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் நீங்க லேர்ன் பண்ணவே முடியாது. இது ரொம்ப ஈஸி டாபிக், மாதிரி இப்படி வாங்க, இது கஷ்டமே கிடையாது, ஈஸியா நம்ம வந்து படிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வரும்போது கஷ்டமானதையும் நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். இல்ல ஈஸியானதே உங்களுக்கு எப்ப கஷ்டமாகும், நீங்க அதை போய் கஷ்டம் நினைக்கும் போது மட்டும்தான். அதனால ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எவ்வளோ பிளண்டி ஆஃப் டாபிக்ஸா இருந்தாலும், இல்ல ரொம்ப அதிகமான அதுல வந்து பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு அதுக்கு டைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? அது வந்து மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஒரு ஹை வெயிட்டேஜ் அதுக்கு எக்ஸாம்ல இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களோட வீக் ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ராங் ஏரியாவா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா தூக்கி எறிய வேண்டிய டாபிக். சம் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவுக்கு ரீசனிங்ல வந்து நான் மீனிங்ஃபுல் வேர்ட் சால்வ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா தெரியாது. அதனால மீனிங்ஃபுல் வேர்ட் வந்தாலே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவேன், அது எனக்கு தேவையே கிடையாது. அதே மாதிரி நான் மேக்ஸ்ல வந்து மென்சுரேஷன் டாபிக், ப்ராபபிலிட்டி டாபிக், ப்ரொமுடேஷன் அண்ட் காம்பினேஷன் டாபிக்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல காம்ப்ளிகேட்டடா வரதை நான் சால்வ் பண்ணவே மாட்டேன். காம்ப்ளிகேட்டட் டிஏ பக்கம் நான் கண்ணை கூட வைக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, அதை நான் தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவேன். புரியுது? அதே மாதிரி ஃப்ரேசல் வெர்ப் நான் இங்கிலீஷ்ல சால்வ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டங்க, அது எதுக்குங்க எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாத எதுக்கு நான் வந்து அங்க போய் ட்ரை பண்ணணும். ஸோ தட் எனக்கு தெரியாத டாபிக்ஸா நான் இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம சிம்பிளி அதை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இக்னோர் இட், தட்ஸ் ஆல் அபவுட் இட். அதை நம்ம இக்னோர் பண்ணாலே நம்மளால ஜெயிக்க முடியும். புரியுதா? அதனால ஒரு சில டாபிக்ஸ் இப்பயே நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு வரவே வராது, அவனை நான் தூக்கி போட்டு நான் வந்துட்டு போயிட்டே இருப்பேன், ஜாலியா இருப்பேன். புரிஞ்சா? ஸ்ட்ராங்கா ஸ்பீட் பண்ணணும். வீக், அதாவது வீக் ஏரியாவா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கும் பட்சத்துல அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவர் பண்ணணும். ஒரு சில டாபிக்ஸை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும். ரைட். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கைட். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதை எத்தனை கேட்டகரியா நம்ம வந்து பிரிக்கலாம். இது வந்து ஒரு நீங்க முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க அனலைஸ் பண்றப்ப இதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கரெக்டா வந்து போட்டுருப்பீங்க. ஒரு சில கொஸ்டினை நீங்க வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, மிஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு கொஸ்டினை நீங்க ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி நீங்க இன்கரெக்ட் பண்ணிருப்பீங்க. அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஈஸி, கரெக்ட். ஸோ ஈஸி பட் மிஸ் பண்ணிருப்போம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா ரஃபா, அதனால ஸ்கிப் பண்ணிருப்போம். இது வந்து பெட்டர், நெகட்டிவ் மார்க் இல்லாம நம்மள மாத்திரும். அதே மாதிரி இன்கரெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப வேஸ்ட், நம்ம டைமை நம்ம அந்த இடத்துல வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க கரெக்டா சால்வ் பண்ணிருக்கீங்களே அதை நீங்க எவ்வளவு டைம்ல வந்து சால்வ் பண்ணிருக்கீங்க, ஏன் நீங்க நினைச்சது நீங்க சால்வ் பண்ணதும் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டா இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல நம்ம யோசிக்கிற லாஜிக்கும் அவங்க கொடுக்குற லாஜிக்கும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட் பண்ணி ஒரு நோட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுடைய குட் டைமை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அதுல நீங்க கரெக்டா வந்துகிட்டே இருக்கணும். ஒரு தடவை கூட அதுல வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, ராங் வரவே கூடாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க டைம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30 செகண்ட்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்க 50 செகண்ட்ஸ் நீங்க எடுத்திருக்கிற டைமா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 20 செகண்ட்ஸை நம்ம எப்படி வந்து குறைக்கிறது அப்படின்ற பிளானை போடணும். அப்ப அதுக்கு அடுத்த டைம் வரும்போது அது இந்த 20 செகண்ட் கம்மி பண்ணி நம்ம சால்வ் பண்றதுக்கான வழியை வந்து பார்க்கணும். ரைட். ஒரு சில கொஸ்டினை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. இது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதை என்ன பண்ணிருப்பீங்க, ரீட் பண்ணாம போயிருப்பீங்க. ஸோ அப்ப ப்ராப்பரா ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க ப்ராப்பர் அனலைசேஷன் வந்து பண்ணணும். ஒரு கொஸ்டினை கூட நீங்க விட்டுறக்கூடாது. ஸோ ஏன் நம்ம இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணி போறோம், ஏன் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்களா, சார் நானே பார்த்திருக்கேன் ரிவ்யூலாம் எடுக்க போறப்ப, சார் அந்த கொஸ்டினை நான் பார்க்காம விட்டுட்டேன் சார். ஏண்டா உன்னோட வேலையே அதானப்பா, அதை ஏன்பா நீ பண்ண மாட்டேற. அப்ப எவ்வளவு கேர்லெஸ்ன்னு பாத்தீங்களா. அப்ப அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஒரு சில பேர் கேட்பாங்க, பிளட் ரிலேஷன் கேட்டாங்களா, என்ன சார் சொல்றீங்க, இப்பதாம ஒருத்தவங்க பிளட் ரிலேஷன் கேட்டாங்கன்னு சொன்னாங்க, நீங்க நம்ம பார்க்கலையே. இல்லை சார் நான் பார்க்கல சார். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற பக்கா கைடன்ஸ் நீங்க கொண்டு வரணும். அதை நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணாதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா வரும். அதனால ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினை நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தயவு செஞ்சு ஒரு கொஸ்டினை நீங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினா இருக்கும், அது உங்களுக்கு 5 மார்க்கா இருக்கும். இப்படி புரியுதா? இல்ல 2 மார்க்கை விடுங்க, இல்ல 1 மார்க்கை விடுங்க, இல்ல 1.5 மார்க்கை விடுங்க, இல்ல 1/2 மார்க்கை விடுங்க, அதை விட்டுறலாமா? விடவே கூடாது. அதனால ப்ராப்பர் கொஸ்டின் பேப்பர் அனலைசேஷன் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். எது ஈஸி எது கஷ்டம்
அப்படின்றத நீங்க வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கணும். ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்றீங்கன்னா ஏன் ஸ்கிப் பண்றீங்க, ஒரு கொஸ்டினை நீங்க பார்க்காம மட்டும் இருந்துடக்கூடாது, எல்லா கொஸ்டின் நீங்க பார்த்துருக்கணும். அடுத்து ஸ்கிப் பண்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் ஸ்கிப் பண்றேன், சூப்பர், தப்பே கிடையாது. ஸ்கிப் பண்றதுனால எல்லா கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணா மட்டும்தான் தப்பு, கஷ்டமான கொஸ்டினை ஸ்கிப் பண்றது தப்பே கிடையாது. இன்கரெக்ட் பண்றீங்க அப்படின்னா மெயினான ரீசன் என்ன, அது நெகட்டிவ் மார்க்கை கொடுத்துருச்சு. ஸோ அப்போ இன்கரெக்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அது நம்மளை வந்து கொன்றும். அப்போ அடுத்த தடவை என்ன பண்ணணும், நம்ம டைம் கொடுத்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். 100% அக்யூரஸியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் சார்ட் பண்ணி இன்கரெக்ட் பண்ணியிருக்கேன்னா எதுக்காக இன்கரெக்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் ஒழுங்காக படிக்காமல் இருந்திருக்கேனா, இல்லை நான் கேர்லெஸ்ஸாக நான் ரீட் பண்ணிட்டேனா, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வச்சிருக்கேன் இங்கே வச்சிருக்கேன். இப்போ இன்கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதான் ஸ்டெப் நம்பர் 4, கம்பேர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா இதான் மேட்ரு. இங்க உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். இன்கரெக்ட் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும், ஒண்ணு நான் அதை பத்தி எனக்கு ப்ராப்பரா தெரியாம இருந்திருக்கும், இல்ல அப்படின்னா நான் வந்து அடிச்சு கொடுக்கறதுல சால்வ் பண்ணிருப்பேன், கால்குலேஷன்ல சால்வ் பண்ணிருப்பேன், இல்ல அப்படின்னா ஆன்சரை வேகமா போடணும் அப்படின்னு ஃப்ளூக்ல வந்து பாத்தீங்கன்னா குத்தி விட்டுருப்பேன். புரியுதா? அடுத்த தடவை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கிரீன் கலர் தான் வேணும், ரெட் கலர் வேணாம் அப்படின்றத உங்க மண்டையில நல்லா புரித்திக்கோங்க. அடுத்து கம்பேர் தி ஸ்ட்ராட்டஜி நாட் ஸ்கோர். ஸோ இந்த இடத்துல ஸ்கோரை நீங்க வந்து கம்பேர் பண்ணாதீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாதீங்க, உங்களுடைய டாப்பரோட கம்பேர் பண்ணாதீங்க. நிறைய பேர் போடுவாங்கல்ல, லைக் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் படிச்சுதான் வந்து இதானே அப்படின்ற மாதிரி யாரோடதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோ அப் இருக்கணும். உங்களுடைய அட்டெம்ப்ட், உங்களுடைய பேப்பர், இது மட்டும்தான் உங்களுடைய கண்ணில் வந்து இருக்கணும். அடுத்தவன் என்ன பண்ணி பாஸ் ஆனான்றதை தெரிஞ்சு நமக்கு என்ன ஆகுது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமானது வந்து பிடிக்கும். புரியுதா? அதுக்காக அதுக்கு அவங்களுக்கு பிடிச்சதா எனக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்றது காரணம் கிடையாது. புரியுதாப்பா? அதனால மற்றவங்களை கம்பேர் பண்றதை காட்டிலும் உங்களுடைய பேப்பர், உங்களுடைய கொஸ்டின் பேப்பர், உங்களுடைய மார்க் டெஸ்ட் தான் உங்களுக்கான வாழ்வு. அதை நீங்க முதல்ல ப்ராப்பர் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் எது, உங்களுடைய வீக் ஜோன் எது அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம செக்ஷனல் ஆர்டரை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு மேக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னால சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், டிஐ போடும்போது எனக்கு நிறைய அட்டெம்ப்ட் வருதுன்னா நீ அதை மாத்தவே மாத்தாது, அதே மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ சம் போர்ஷனை வந்து நம்ம ஸ்கிப் பண்றோம் அப்படின்னா இஸ் பெட்டர். அது கொஸ்டின் செலக்ஷனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காரணம். இப்போ நீ கொஸ்டினை ப்ராப்பரா ஸ்கிப் பண்ற அப்படின்னா நீ கொஸ்டின் செலக்ஷன் கரெக்டா பண்றேன்னு அர்த்தம். அதுதான் இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை ப்ராப்பரா செலக்ஷன் பண்ணணும். ஒரு ரீசனிங்ல பொறுத்தளவுக்குலாம் ரீசனிங்ல நீங்க எடுத்ததுல இருந்து சால்வ் பண்ணிட்டு வரலாம். பட் இப்போ 2 வேரியபிள் 3 வேரியபிள் வருது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் பண்றது ஒரு பெட்டரான ஒரு அப்ரோச்சா இருக்கும். புரியுதப்பா? அதனால கொஸ்டின் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க வந்து டைமை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும். டைம் அலோகேஷன், ஒரு செஷனுக்கு நீங்க டைம் அலோகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 10 சிம்பிளிஃபிகேஷன் நான் 5 மினிட்ஸ்ல வந்து முடிப்பேன். ஓகேவா? 5 ராங் நம்பர் இருக்கு அப்படின்னா அதை வந்து நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ்ல நான் வந்து முடிப்பேன். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 சிலாரிசம் செட் இருக்கு அப்படின்னா அதை நான் 1 மினிட்ல சால்வ் பண்ணுவேன், இல்லை 2 மினிட்ஸ்ல நான் சால்வ் பண்ணிடுவேன். பிளட் ரிலேஷன், அதாவது மிஸ்லனியஸ் டாபிக்ஸ், ஸோ ரீசனிங்கோட மிஸ்லனியஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 7 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். ரிமைனிங் 13 மினிட்ஸ் ஃபுல்லாமே நான் வந்து பசில் சால்வ் பண்ண போறேன். இதெல்லாம் எப்போ வரும்? நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அலோகேட் பண்ணி பண்ணா மட்டும்தான் வரும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கே நீங்க செக்ஷனல் டைம் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்குள்ள சிம்பிளிஃபிகேஷனுக்கு இவ்வளவுதான், மிஸ்ஸிங் நம்பருக்கு இவ்வளவுதான், ராங் நம்பருக்கு இவ்வளவுதான், டிஐக்கு இவ்வளவுதான். அந்த டைம் முடிஞ்சுன்னா அதை பக்கம் கண்ணா கூட வைக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் வந்துருங்க. இப்படி பண்ணி பாருங்க, சூப்பரா உங்களுடைய டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரி, உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், அக்யூரசி பயங்கரமா கூடும். அட்டெம்ப்ட் தேர் அப்ரோச், நாட் தர் ஸ்கோர் as a benchmark. ஓகே, அதாவது அடாப்ட் அப்ரோச் என்ன அப்படின்றத மட்டும் நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்கோர் அப்படின்றது பெரிய விஷயமா இருக்க போறது கிடையாது. ரிசல்ட் இந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகும். சரியா? இப்ப டைம் அனலைசேஷன், எவ்ரி செகண்ட் கவுண்ட், ஒவ்வொரு செகண்டும் இந்த இடத்துல நமக்கு வந்து இம்பார்ட்டனா. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6வது பில்லர். இப்போ ஒரு கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ டைம் வந்து கொடுத்துருக்கோம், அதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம். அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த கரெக்டான ஆன்சருக்குரிய டைமை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்படணும். நான் சொன்னேன் எவ்ரி 20 செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டூ லாங் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன் அதை இன்கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்க வந்து கொண்டு வரணும். ஏன்னா அது டபுள் பெனால்ட்டியை நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ அன்ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின் மேல பேனிக் வந்து கூட நம்ம ஒரு இப்போ வந்து கேஸ்லெட்டை பார்த்த உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணுவோம்ல. இதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி நமக்கு தெரியாம இருக்குது. சம் கேஸ்லெட் ஈஸியாகவும் இருக்கும்,
அதனால தயவு செஞ்சு ரீட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்றது பெட்டரா இருக்கும். அதனால கோல் மேக்ஸிமைஸ் த கரெக்ட் ஆன்சர் as per the minute, not the total attempt. புரியுதா? ஒரு டோட்டல் அட்டம்ப்ட கூட்டணும்னு நினைக்காத, உன்னோட அக்யூரசியை கூட்டிகிட்டே போகணும்னு நினை. அட்டம்ப்ட் கரெக்டா அதுவாட்ட கூடிக்கிட்டே போகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது ஸ்பீட். நேத்து கூட லைவ்ல சொன்னாங்க, சார் ஒரு ஒரு எல்லாருமே ஸ்பீடுன்னு தான் சார் சொல்றாங்க, நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் சார் அக்யூரசி சொல்றீங்க அப்படின்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் மாக் டெஸ்ட்ல பாருங்க, எங்கேயாவது இங்க ஸ்பீடை பத்தி பேசியிருக்காங்களா? எங்கேயுமே பேசலைங்க. ஸ்பீடு பத்தி வரவே வராதுங்க. அக்யூரசி தாங்க வரும். நீ அக்யூரசியா பண்ண 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 உன் டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிடும். உன் டைம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீ வாட்ட சால்வ் பண்ணு, அது வாட்ட உன் டைம் போறதே தெரியாது. டைம் வந்து 2 minutes உன் கையில இருக்கும். RRB கிளர்க்லையும் IPPS கிளர்க்லையும் நீ வந்து ஃபீல் பண்ணுவ. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்ட் ஆன்சருக்கு ஹை இம்பார்ட்டன்ட், ஹை எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ தட் அதுல டைமை நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்கரெக்ட் கொஸ்டினுக்கு நம்ம டைம் ரொம்ப கொடுக்க கூடாது. ஸோ அது வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சியை டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதனால இன்கரெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய அதாவது ஒன்னும் உங்களுடைய வீக் ஏரியாவா இருக்கும். அதை நீங்க தூக்கி எறிய வேண்டிய, டஸ்ட்பின்ல போட வேண்டிய ஏரியா. அதை போய் நீங்க எதுக்கு திருப்பி சால்வ் பண்றோம்? அதை விட்டுருங்க. அதை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஸ்கிப் பண்ற ஒரு சில பேனிக்கான டாபிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதனுடைய வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதனோட பேசிக்ஸை நல்லா படிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அதே மாதிரி கால்குலேஷன் ஸ்பீட் எரர், அது நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, எப்படி நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா, ஒன்னு கேர்லெஸ் மிஸ்டேக்கு, இல்ல கால்குலேஷன் மிஸ்டேக்கு, இல்ல ஸ்பீடு வேணும் அப்படின்ற மிஸ்டேக். இதை மட்டும் விட்டுருங்க, சரியா? அடுத்து 7வது ஸ்டெப், ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் ரோட் மேப். எப்படி நம்ம ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்றது? ஸோ எவ்ரி ஸ்கோர் பேண்ட் ஹேஸ் ஸ்பெசிபிக். ஓகே, வாட் இஸ் திஸ் அப்படின்னா இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதை வந்து நான் ஒரு செகண்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். 40 to 50 seconds. ஃபிக்ஸ் த ஈஸி கொஸ்டின். அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோஹித் சர்மா போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 100 அடிச்சாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிடுவாங்க, இந்த மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா 100 அடிச்சுவாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படி? அவருடைய பேட்ல அந்த பால் அவர் வாங்குற அந்த ஃபர்ஸ்ட் பால் அவர் ஃபேஸ் பண்றது, டப்புன்னு அடிப்பாப்ல, அப்படியே கேப்ல ஜரக்குன்னு போகும். அப்படி தூக்கி அப்படி புல் அடிப்பாப்ல. அப்படியே பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். அப்போ அந்த கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு பெரிய கஷ்டமான பாலா வந்தாலும் டொக்குன்னு வைப்பாரு, 4 வந்து போகும், இல்ல 6 வந்து போகும். ஆகுமா ஆகாதாங்க? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு 50 to 40 செகண்ட்ஸ்ல உங்களுடைய எஃபிஷியன்சி, அதாவது உங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்ல, உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸை வந்து அடிங்க. சிம்பிளிஃபிகேஷன் அடிக்கிறீங்க, டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் அப்படியே 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 பூஸ்ட் கூடும். அப்ப கஷ்டமான கொஸ்டின் கூட உங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். இன்னொன்னு ஒரு சீக்ரெட் சொல்லவா? ஒரு கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எத்தாலஜியா அவனை வந்து விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு திருப்பி வந்து அவனை தொட்டு பாருங்களேன், டக்குன்னு ஆன்சர் வந்துருவான். இதே இது அந்த கொஸ்டின் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா டைம் வந்து போயிடும். அப்ப ஈஸியான கொஸ்டின் கூட நமக்கு படபடப்பா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா தப்பா தான் வரும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜோனுக்குள்ள நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து இம்ப்ரூவ் அக்யூரசி. மாடரேட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே மாடரேட்டா இருக்கு. ஈஸி கொஸ்டின்ல நீங்க வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டீங்க. உங்களுடைய ஸ்கில்ல இம்ப்ரூவ் ஆயிரும், உங்களுடைய எஃபிஷியன்சி கூடிரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும், மாடரேட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுடைய அக்யூரசியை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியாத்துல எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஸ்பீட் பண்ணி டக்கு அட்டெம்ப்டை இம்ப்ரூவ் பண்ணிடணும். சரியா? அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ்டரிங் த கொஸ்டின் செலக்ஷன், கிராக் ஒன் டூ டஃப் கொஸ்டின். அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா கொஸ்டின் செலக்ட் பண்றேன். இப்போ அப்ளிகேஷன் டாபிக்ஸ் வந்து பாக்குறேன், எனக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ப்ரமோட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்போ இதுல நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டாபிக்ஸ் இருக்கு, எனக்கு டிஸ்டன்ஸ் நல்லா வரும், டிஸ்டன்ஸை போடுவேன், பர்சன்டேஜ் டாபிக் போடுவேன், பார்ட்னர்ஷிப் டாபிக் போடுவேன். இதெல்லாமே என்னால ஸ்ட்ராங்கா போடக்கூடிய டாபிக். அப்போ இந்த கஷ்டமான அப்ளிகேஷன்ல நான் 2 கொஸ்டினை மட்டும் நான் வந்து கரெக்டா போட்டுட்டு ஜாலியா வந்துடுவேன். புரியுதா? 6 கொஸ்டினை சால்வ் பண்ணணும்ன்றது மேட்டர் இல்லை, அங்க 2 கொஸ்டினை கரெக்டா சால்வ் பண்ணிட்டு சைஸா வர்றதுதான் மேட்ரு. புரியுதா? அதுதான் மாஸ்டரிங் இன் த செலக்ஷன். அதுதான் நான் உங்களை பண்ண சொல்றேன். 6 கொஸ்டினையும் அடிக்க வேணாம். 10 கொஸ்டின் அப்ளிகேஷன் கேட்கறான், அந்த 10 கொஸ்டினை சால்வ் பண்ண வேணாம். அதுல 3 கொஸ்டினை செலக்ட் பண்ணி அடி. அந்த 3 கொஸ்டினை செலக்ட் பண்ணி அடி. அந்த கொஸ்டினுக்கு டைம் நீ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், டிஐல டைம் வந்து சேவ் பண்ணு உன்னுடைய ஸ்ட்ராங் ஜோன்ல இருந்து. அப்ப அந்த இடத்துல உனக்கு டைம் கிடைக்கும், ஈஸியா உன்னுடைய ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். அதே மாதிரிதான் ரீசனிங்லயும்
ரீசனிங்லேயே அதே மாதிரி தான். பசில்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், 2 வேரியபிள் பசில் ஸ்கிப் பண்ணி லாஸ்டா வச்சுக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈஸியான பசில் எல்லாத்தையுமே போடு, மிஸ்லனிஸ் எல்லாத்தையுமே அடிச்சு விடு, மீனிங்ஃபுல் வேர்டை ஸ்கிப் பண்ணி விடு. அதுக்கப்புறம் நீ அந்த 3 வேரியபிள்குள்ள வரும்போது கண்டிப்பா உன்னால அதை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு உனக்கு டைம் இருக்கும், ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன். புரியுதா? இதுதான் மாஸ்டரிங் இந்த செலக்ஷன். இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க் டெஸ்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 8. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பை கொஸ்டின் நம்ம வந்து ஆட்டோஸ்கோபி பண்றது, ஒவ்வொரு கொஸ்டினையும் டெப்தா அனலைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் நம்ம தப்பா விடுறோம் அப்படின்னா நம்ம ஏன் வந்து கரெக்டா பண்ணியிருக்கோம், ஏன் வந்து தப்பா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒண்ணு, நம்ம தப்பா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கான்செப்ட் எரரா இருக்கும். நம்ம அந்த டாபிக்கை பத்தி நமக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த டாபிக்கை நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த டாபிக்கை நம்ம கவர் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு நோட்டை மூடிட்டு போயிடக்கூடாது, விபதி கணக்கு ஆயிடக்கூடாது. அடுத்த எக்ஸாம் போறப்ப நீங்க டெஸ்ட் போடுறப்ப அதை நீங்க கவர் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணணும். அடுத்த மேட்டர் என்ன, ராங் வர்றதுக்கு என்னது, ரீடிங் எரர். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15 இருக்கும், ஆனா வந்து 25 போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்க அவன் ஒண்ணு கொடுத்துருப்பான், ஆனா இவன் ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். மிஸ் ரீடிங். அப்போ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா லிட்டரலி உங்களுடைய ரீடிங்கை வந்து ஸ்லோவா ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்லோவா ரீட் பண்ணீங்கன்னா தப்பா ரீட் பண்ண மாட்டீங்க. அந்த ரீட் பண்ணும்போதே ப்ராப்பரா நோட் பண்ணிடுங்க, ஒரு ரஃப் ஷீட்ல நோட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கால்குலேஷன் ஸ்பீடு. 5 அடிக்க சொன்னா வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு மாத்தி அடிக்கிறது, இல்ல 7 அடிக்கும் போது நம்ம வந்து தப்பா பண்றது, இல்ல பெருக்கல்ல வந்து தப்பு பண்றது, வகுத்தல்ல தப்பு பண்றது, நிறைய பேர் மைனஸ்ல தப்பு பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் நீங்க வந்து விடணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில எந்திரிச்சோம், வேகமா எந்திரிக்கிறீங்களா, ஒரு 10 அடிஷன், 10 செட் அடிஷன், ஒரு 10 செட் மல்டிபிள், ஒரு 10 செட் டிவிஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிஷன் சப்ராக்ஷன்ல 10 செட்டு ஒண்ணுமே இல்லை. நீங்க ChatGPT இல்லை எனக்கு வந்து give me a 10 question for addition for 3 digit 4 digit போட்டீங்கன்னா அதுவே வந்து 10 கொஸ்டின் 15 கொஸ்டினை கொடுத்துரும். அதை எடுத்து சால்வ் பண்ணி பாரு டைமரை வச்சு, உனக்கு இம்ப்ரூவ் ஆயிரும். யூஸ் த ப்ராப்பர்லி யூஸ் பண்ணி நீங்க இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிடலாம். அடுத்து வந்து கெஸ் ஒர்க்கை தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த இங்கி பிங்கி பாங்கி டாமர் டிங்கி டோங்கி கந்தா கடம்பா முருகா கதிர்வேலா விநாயகா, அந்த வேலையெல்லாம் வேணாம், அது வினையா போயிடும். அதனால ஐடியா இல்லாம நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு கொஸ்டினை கெஸ் பண்ணி போடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் 0 மார்க் எடுப்பேன். இந்த 0 மார்க் எனக்கு எதுல கிடைக்கும், என்னுடைய ஸ்கிப்பிங்ல வந்து கிடைக்கும். நான் ஸ்கிப் பண்றதுனால கிடைக்கும். ஸ்கிப் பண்றது ஒரு 100% எஃபெக்டிவான ஒரு விஷயம் ஒரு பேங்க் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு. அதே இது நீங்க நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், இந்த கொஸ்டின் நான் வந்து கெஸ் பண்ணியாவது போடுவேன் அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டினை போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு 0.5 மார்க் நெகட்டிவ்ல போகும். இந்த 0.5 மார்க் நெகட்டிவ், இந்த ரெட் இருக்கு பாத்தீங்களா, இது நமக்கு ஆபத்தாக முடியும். சோ நான் 0.5 மார்க் நான் நெகட்டிவ் எடுக்க மாட்டேன், நான் 0 மார்க் கூட எடுத்துப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வரும்போது மட்டும்தான் ஒரு பேங்க் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் அனலைசேஷன் பண்ணும்போது நம்ம கான்செப்ட்ல எரர் பண்ணியிருக்கோமா, இல்லை ரீட் பண்ணும்போது நம்ம எரர் பண்ணியிருக்கிறோமா, இல்லை கால்குலேஷன் பண்ணும்போது எரர் பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம கெஸ்ஸிங்ல வந்து நம்ம எரரா பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு கொஸ்டினை நீங்க உள்ள நோண்டி நொங்க எடுத்து அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாய்ஸ். அடுத்தது, ஸோ யுவர் ஆக்ஷன் பிளான் ஆஃப்டர் எவ்ரி மார்க். இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த மார்க் டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் டவுன் த த்ரீ ரூட் காஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மார்க் டெஸ்ட்ல நம்ம ஸ்கோர் லோவா வர்றதுக்கு நம்மளுடைய நார்வஸ் காரணமா, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு காரணம் இருக்கா, இல்ல ஒரு ஸ்கிப்பை நம்ம வந்து ஒரு லைக் எப்படி சொல்றது, நான் கரெக்டாக அதை வந்து அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா, இல்லை என்னோட நாலேஜ் கேப்னால போட்டேன்னா, இல்லை கேர்லெஸ்ஸால போட்டேன்னா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஃபிக்ஸ் 1 எரர் டைப். அதாவது உங்களுடைய வீக் ஏரியாவில் ஒன்று உங்களுடைய கான்செப்ட், உங்களுடைய கால்குலேஷனு, உங்களுடைய ரீடு, உங்களுடைய ஸ்பீடு தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய எரராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டு, ஸோ ஒன்னே கான்செப்ட் இல்லையா, கான்செப்டை முடி, கால்குலேஷனா பொறுமையா பண்ணு, ரீட் பண்றப்ப பொறுமையா பண்ணு, ஸ்பீட் அப்படின்றத மைண்ட்லேயே வச்சுக்காது. சரியா? ஸோ அப்போ ஒரு 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 கொஸ்டின்ல ஒரு வீக் ஏரியாக்குள்ள நம்ம தொடுறோம், நமக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிற ஒரு மாடரேட் டாபிக்கை தொடுறோம் அப்படின்னா அந்த ஸ்லோவா பண்ணினா கண்டிப்பா ஜெயிச்சிருவார். அடுத்து டெய்லி ப்ராக்டிஸ். உங்களுடைய வீக் ஏரியாவை நீங்க டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ள வந்து கொண்டு வரணும். ஒரு சிங்கிள் டேல உங்களுடைய வீக் ஏரியா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி நீங்க வீக் ஏரியாவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உங்களால டெப்த் ஃபோக்கஸை வந்து அதுல வந்து கொண்டு வர முடியும். ஸோ வீக் ஏரியா வில் பி
coming to the moderate area will automatically come to the easy area, that is ஒரு strong zone வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். அதுக்கப்புறம் track and measure the next mark. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து போட்டிருக்கப்ப நீங்க என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்ல நீங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க, செகண்ட் மார்க் டெஸ்ட்ல நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட் பண்ணிருக்கீங்களா, அதனால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அதுக்கப்புறம் தேர்ட் டெஸ்ட் நம்ம போடுறப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் செகண்ட் டெஸ்ட்லயும் பண்ண தப்பை எல்லாத்தையுமே இங்க வந்து சரி பண்ணிட்டோமா, அதனால நம்ம மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் அனலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேர் தி ப்ரீவியஸ் செஷன்ஸ். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரஃப் ஷீட்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட், இப்போ நீங்க ஆலிபோர்ட்ல மார்க் டெஸ்ட் போடுறீங்கன்னா அதை பத்தி அனலைசேஷன், அடுத்து பிராக்டிஸ் மார்க்ல போடுறீங்கன்னா அதை பத்தி அனலைசேஷன், அதுக்கப்புறம் எதுல வச்சு போட்டிருப்பீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கீடால போடுறீங்க அப்படின்னா அதை பத்தியான அனலைசேஷன். இப்படி ப்ராப்பரா ஒன்னையும் நீங்க அனலைசேஷன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் மார்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ரைட்டா? இதெல்லாமே நீங்க வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ பிராக்டிஸ் மார்க்ல நீங்க மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ரீசனிங்கோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து குவான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த குவான் செஷன் ஆப்டிடியூட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஐ மட்டும் கொஞ்சம் ஹை லெவலா இருக்கும். மற்றபடி நம்ம ஆப்டிடியூட் வந்து சால்வ் பண்ற மாதிரி கேட்பானுங்க. இப்ப இதே இது நீங்க ஆலிபோர்டு போங்களேன். ஆலிபோர்டு போடும்போது இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். ஆப்டிடியூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல வைப்பாங்க. ரீசனிங்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட் லெவல்ல வைப்பாங்க. ஓகேவா? இப்ப அதே இது நீங்க வந்து ஸ்மார்ட் கிடா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல நீங்க போடுறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல்ல வைப்பாங்க. ஆப்டிடியூடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் லெவல்ல வைப்பாங்க. ஸோ ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லெவல்ல வைப்பாங்க. ஸோ இது அந்த டெஸ்ட்ல இருக்கிறது. இதே மோஸ்ட் ஒரு பாப்புலரான ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ADA 247. ADA 247 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல்ல இருக்கும். ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதான் டெஸ்ட் புக். எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் புக். ஸோ இதான். அப்ப நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அடாலையும் ஸ்மார்ட் கிடாலையும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எடுங்க. நீங்க ஆப்டிடியூட வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஆலிபோர்ட்லயும் ஸ்மார்ட் கிடாலையும் தொடர்ந்து எடுங்க. அதே மாதிரி பிராக்டிஸ் மார்க்ல எடுங்க. ரீசனிங்கை ஸ்ட்ராங் பண்றதுக்கு பிராக்டிஸ் மார்க்கும் ஆலிபோர்டு ஸ்மார்ட் கிடா இந்த மூணுமே யூஸ் பண்ணுங்க. ஸ்மார்ட் கிடா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல ஒரு ஃபியூ கொஸ்டின் நீங்க போட்டனாலுமே சூப்பரான அட்டெம்ப்ட் தான். சரியா? இந்த மாதிரி மார்க் டெஸ்டோட வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, இதே நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். சரியா? அதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காகவே. ஓகே, அடுத்தது அவ்வளோதான் மக்களே. இப்போ இதுல நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர்றப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன் பார்த்தீங்களா, இங்க வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த டாப்பர் அண்ட் ஆஸ்பிரண்ட் இஸ் நாட் த டேலண்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டேலண்ட் மேட்ரு கிடையாது, டீப் அனலைசேஷன் தான் மேட்ரு. அதனால நீங்க டேலண்ட் வந்து ஜெயிக்க போறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அரியர் வச்சவங்க எல்லாமே இன்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த அனலைசேஷன் மெத்தட் மட்டும்தான் காரணமும் தவிர இங்க டேலண்ட் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. நான் ஒரு பயங்கரமான டேலண்டட் பர்சன் அப்படின்றதுக்கு இங்க விஷயமே கிடையாது. நீ எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி கோ த்ரூ பண்ணி மூவ் ஆன் பண்றன்றது மட்டும்தான் மேட்ரு. அதனால டேலண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க, உங்களுடைய அனலைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுதான் மணியனோட கருத்து. ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே யூஸ்ஃபுல் ஃபார் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்ற வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போட்டு விடுங்க. தேங்க்யூ.